போயிட்டு இருக்கு. மக்கள் பயங்கரமா எல்லா பக்கம் வந்துட்டு இருக்காங்க. இந்த வெயில் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒரு வாரமாகவே சரியான வெயிலுங்க. மனுஷ மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையெல்லாம் கொண்டுகிட்டு வர முடியல. அழுது அதை கொண்டாடப்படுறவாரே பெரும்பாடு. அதிகமான வெயில். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை எல்லா பக்கம் நம்ம போவோம். ஆமா, எல்லாருமே அளவு நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆமா, கூட்டம் பயங்கரம், சரியான கூட்டம். காலையில் 6 மணில இருந்தே கூட்டம். இன்னமும் கூட்டம் இருக்கு. சாயந்தரம் இன்னும் கூட்டம் இருக்கு. என்னதான் பண்றது? என்ன பண்றது? மதுரைக்காரங்களுக்கே அதிகமான வெயிலே சொல்லியிருக்காங்க. விழுந்த மழையுமே மதுரையில தான் கம்மி. எல்லா மாவட்டத்திலையும் கூட மதுரை மாவட்டத்துல தான் மழை கம்மி. வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார்ல, இந்த இடத்துல பக்கத்து ஊர்ல மழை பெய்யுது, இங்கே தாண்டா அப்படின்ற மாதிரி. அது மாதிரி தான் இருக்கு. நம்ம மாவட்டத்தில் அவ்வளோ மழை எந்த வட்டம் இல்லையே. அதனால ரொம்ப சிரமம் தான். உங்க பேர்? என் பேர் கிருஷ்ணன். வெயில் ரொம்ப கடுமையா இருக்குது. ஏன்னா நம்ம நிக்க கூட முடியல. பஸ்ஸை நிப்பாட்டினவங்க கொஞ்சம் திறந்தாது வைக்கலாம். பஸ் அப்படி மூடி போட்டு வச்சிருக்காங்களா, இல்லாட்டி உள்ளே ஏறி உட்காந்துருப்போம். அதுக்கும் வழி இல்லாம இப்ப நாங்க அப்படி ரொம்ப சிரமமா இருக்கு. ஏன்னா மதுரையில வெயில் பயங்கரமா இருக்கு. இது எப்படி இருக்கு உங்களுக்கு சூழ்நிலை? ஆமாங்க, ரொம்ப கடுமையாக தான் இருக்கு வெயில். மதுரை வெயில் ரொம்ப சுற்றிருக்க வெயிலாக இருக்கு. வரவங்களுக்கு பொதுமக்களுக்கு போயிட்டே இருக்கு. அது மாதிரி இங்கே பஸ் போக்குவரத்து வந்து சரிபட இல்லை. பஸ் ஸ்டாண்ட் முழுக்க கூட்டம் அதிகமாக இருக்குது. எந்த இடத்துல இடம் கிடைக்கல. ஜனங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. போக்குவரத்து சிரமமாக அதிகமாக இருக்குது. வெயில் தாக்கம் இந்த தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன பண்ணால் நல்லா இருக்கும் பஸ் ஸ்டாண்டில்? இன்னும் பஸ் ஸ்டாண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். பஸ்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இன்னும் புதுசாக வண்டியில் விட்டா கொஞ்சம் சௌகரியமாக, மக்களுக்கு சௌகரியமாக இருக்குது. என்ன போனால் குழந்தைகளை வச்சுக்கிட்டு எல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணாங்க. அதனால் நீ கொஞ்சம் பஸ்ஸில் கொஞ்சம் கூடுதல். எங்கே போகிறக்கா நிற்கிறீங்க? நாங்கள் நத்தம் போகிறக்கா நிற்கிறோம். வெயிலில் அம்மா கூட்டம் வந்துருக்காங்களே, பிடிச்சிருக்காங்க? இது ரொம்ப வெயில் அடிக்குது. அதுக்கப்புறம் தண்ணி தான் எடுக்குது. பஸ் வேற வரல. ஸோ வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட இருப்பீங்க, அம்மா கூட்டம் வந்துருக்காங்க? அப்படிலாம் இல்லை, கோயிலுக்கு வந்தோம். இந்த ஒன் வீக் வந்து ரெயின் சீசன் இருந்துச்சு. நல்லா மதுரை குழுன்னு இருந்துச்சு. இப்போ என்னன்னா பார்த்தா வெயில் அப்பா தாங்க முடியல. நாங்கள் திருவண்ணாமலேருந்து வரோம். ஆக்சுவலி நாங்கள் முருகர் கோயிலுக்கு திருச்செந்தூர் போயிட்டு இருக்கோம். அங்கேயோட மற்ற டிஸ்ட்ரிக்டோட வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து ரொம்ப ஹாட் அதிகமாக இருக்குது. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சம் மழை வந்து நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறோம். பொதுவாக நீங்கள் எல்லா படங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. மதுரைக்காரங்க பாசக்காரங்க. ஆனால் அந்த வெயில் இருக்கிறது எப்படி இருக்கு? பொதுவாக வந்து மதுரை வந்து எல்லாத்துக்கும் பாசத்துக்கு எல்லாமே ஒருத்தானவங்க. பட் ஆனால் வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மற்ற டிஸ்ட்ரிக்டோட மற்ற இதோட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கம்பேரிசன் பண்ணால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது வெயில் தாக்கம். உங்கள் பேர்? என் பேர் வந்து சவுந்தர். நாங்கள் நேட்டிவ் வந்து திருவண்ணாமலை, திருச்செந்தூர் போயிட்டு இருக்கோம் முருகர் கோயிலுக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.